தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, தமிழ்நாடு வளமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வருகிற பிற மாநிலத்தவர்கள் இங்கேருந்து போக விரும்புகிறதில்ல. அவங்க ஏழை தொழிலாளிகளாக வந்தாலும் சரி, பணக்கார முதலாளிகளாக வந்தாலும் சரி, அதிகாரிகளாக வந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டுகளாக வந்தாலும் சரி, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா திரும்பி போக அவங்களுக்கு மனசில்லை அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு மேலே வடக்க இருக்கவங்களுக்கு ஒரு பொறாமையை உருவாக்குது. அந்த பொறாமை ரெண்டு விதமாக அவங்கள பேச வைக்குது. ஒன்று, இந்த அமைதியை கெடுக்கிறது எப்படி, வன்முறையை வளர்க்குறது எப்படி. ரெண்டாவது, இந்த மாநிலத்தின் மீது வெறுப்பையும் பழியையும் போடுறது எப்படி. அது இல்லாத ஒன்றை பழியாக சொல்கிறது, அது வெறுப்பை வளர்க்குறது. இன்னொன்று, இந்த பேச்சுகள் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவது. இதுக்கு மூணாவது ஒரு பரிமாணம் இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டின் மீது இந்தியாவினுடைய பிற மாநிலங்களுக்கு, அந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு கோபமும் வெறுப்பும் வர மாதிரி நடந்துக்கிறது. இதுக்கு பேர் தான் பிரிவினை மனப்பான்மை, இதுக்கு பேர் தான் தீவிரவாதம், இதுக்கு பேர் தான் நாசி அணுகுமுறை. இந்த மூன்றையும் ஒட்டுமொத்தமாக ரெண்டு தமிழ்நாட்டு எதிரிகள் உட்கார்ந்து டிவியில் பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு, ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லுகிறார். இப்படி ரெண்டு பேரில் ஒருவர் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிற திரு ஆர் என் ரவி அவர்கள்.